இட்ஸ் மண்டே மார்னிங். காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப நல்லா கிளைமேட், மழை பெஞ்சிட்டே இருக்குது. 6 மணி ஆனாலும் வெளிச்சமே வரல. நான் நேற்றே கடலை தண்ணியில் ஊற போட்டிருந்தனால என்ன பண்ணணும்னு யோசிக்கிற வேலை இல்லை. குயிக்காக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், பெருஞ்சீரகம், ஜீரகம், சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 2-3 பெப்பர்கார்ன்ஸ் போட்டு அது கூட பெரிய ஒரு வெங்காயம், நமக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா வதக்க தானே போகிறோம், அது கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு பெரிய தக்காளி ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவினது, அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் குயிக்காக டிஃபனுக்கு இட்லியும் ஊற்றி வச்சுட்டு வந்துடலாம். நம்ம இந்த வேலை பண்ணிட்டு வரக்குள்ளே அது சூடாரி இருக்கும். அரைச்சிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரையணும்ல, ஒரு 3/4 அரைஞ்சாலும் போதும். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச பேஸ்ட் ஊற்றி தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளாரே எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்சிருக்க கடலையும் போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். இனி பொரியலுக்கு லஞ்சுக்கு கத்திரிக்காய் தான் பண்ணுறேன். எனக்கு பிடிக்காம இருந்து நான் சாப்பிட்டு, ஆனால் இப்போ என்னோடய ஃபேவரட்டான 2 வெஜிடபிள்ஸில் ஒன்று கத்திரிக்காய். ஃபஸ்ட்டெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். என்ன பண்ணி கொடுத்தாலும் நம்மளாக எப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது நமக்கு பிடிக்காதது வரைக்கும் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடலையில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும், ஒரு காய் பிடிக்காது. பட் நம்ம லேடிஸோட ஸ்பெஷல், நம்ம என்னைக்கு கிச்சனில் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ நமக்கு பிடிக்காதது எல்லாம் வழி இல்லாமல் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சூடாக இட்லி ஆகிடுச்சு. நமக்கு ஒரு 7:30 டைமும் ஆகிடுச்சு. நமக்கு லன்ச் அண்ட் டிஃபன் எல்லாம் சைட் பை சைடில் ரெடியாக ஆகிடுச்சு.